Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Kuroko no Basketball ஓட சீசன் 2 எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் எல்லா பிளேயர்ஸுமே சேர்ந்து கியோஷியை வெளிய உட்காருங்க அப்படினு சொல்லிட்டு வெளிய உட்காரச்சிட்டு இவங்க உள்ள வந்திருப்பாங்க. இப்போ கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. பால் இசுகி கிட்ட தான் இருக்குது. இசுகி வந்துட்டு காகமிட்ட தான் கொடுக்க வரான். அத வந்துட்டு அவங்க டீம் பூமர் வே வழக்கம் போல பிரெடிக்ட் பண்ணி வந்துட்டான். பட் இந்த வாட்டி குரோக்கோ இருக்கறதால குரோக்கோ அந்த பால் மிஸ் டைரக்ஷன் பண்ணி ஹியூஹாட்ட தந்துறான். ஹியூஹா இப்போவுமே அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்றான். பட் இப்போவுமே அவனுக்கு பாஸ்கெட் குள்ள போய் உள்ளல. ஹியூஹாவோட 3 பாயிண்டர் இல்லாம நம்மளால கண்டிப்பா கம்பேக் கொடுக்கவே முடியாது அப்படினு சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டு இருக்கான். ஹியூஹா இன்னைக்கு ஒரு பால் கூட ஷூட் பண்ணல. இத பத்தி நீ என்ன நினைக்கிற சாக்குராய் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமட்ஸ் கேக்குறா. அவர் ஷோல்டரை வழக்கம் போல ஃப்ரீயா வச்சிருக்காம ரொம்ப டென்ஸா வச்சிருக்க மாதிரி தெரியுது. 3 பாயிண்டர் எடுக்கிறவங்க எப்பவுமே பால் அப்படியே லைட்டா ஸ்மூத்தா டச் பண்ணி தான் விடணும். பட் இவரோட ஷோல்டர் இவர் ரொம்பவே டென்ஸா வச்சிருக்கனால அது ஃப்ரீயாவே இல்ல. அதனால தான் இவருக்கு உள்ள மாட்டேங்குது அப்படினு சொல்றேன். கியோஷியுமே ரீகோ கிட்ட வந்துட்டு என்னை மன்னிச்சிரு நான் அந்த மாதிரி பேசினதுக்கு அப்படினு சொல்றேன். இல்ல என்னால அந்த டைம்ல உன்னோட ஃபீலிங் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் நீ இருந்தனால தான் நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் இப்ப பாதுகாப்பாவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையும் ஹியூஹாவும் மத்த பசங்களும் பாத்துக்கிடுவாங்க நீ கூட அப்படினு சொல்லிடுறா. இப்ப ஹியூஹா பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன நேரா ஹானமியா வந்து மறைக்கிறான். உன்னால அந்த கியோஷி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது போல. இந்த குப்பைகளை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நீ ஆகணும்டா. கண்டிப்பா உன்னை நான் ஸ்டாப் பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா அவனை கிராஸ் பண்ணிட்டு போக ட்ரை பண்றான். பட் அவனால கம்ப்ளீட்டா போக முடியல. அதுக்குள்ள ஹானமியா பால தள்ளி விட்டுறான். பால் கோட்டுக்கு வெளியே போயிருது. அந்த பால் நேரா கியோஷி கிட்ட தான் போகுது. கியோஷியும் பால் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பாக்குறான். முதல்ல ஹானமியா வந்துட்டு பால வாங்காம அப்படியே ஓடி போயிடுறான். பின்னாடியே ஹியூகா வந்துட்டு ஏதோ நினைச்சுக்கிட்டே ஓடிடுறான். இசுகி தான் பால வாங்குறான். ஹியூகா அப்பதான் ஒரு விஷயத்தையே யோசிக்கிறான். நான் இப்ப வர ஹானமியாவை எப்படியா டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கிறேன். ஆனா நான் போன வருஷம் கியோஷிக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கியோஷிக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஜப்பான்லயே பெஸ்ட் டீம் ஆகணும் அப்படின்றதுதான். அதை நினைச்சதுக்கு அப்புறம் தான் ஹியூகா அப்படியே கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுறான். அப்பனன் பிளேயர் ஹியூகாவை பார்த்துட்டு என்னடா இவன் எக்ஸ்பிரஷன் இப்படி சடனா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படினு யோசிக்கிறான். ஹியூகா அவனை கிராஸ் பண்ணிட்டு போறான். அவனுமே ஹியூகா கூட வரலாம்னு பார்க்காம பட் மீட்டோ பை வந்துட்டு ஸ்கிரீன் பண்ணிடுறான். குரோக்கோ வந்துட்டு அப்ப மறுபடியும் பால ஹியூகா கிட்ட தான் கொடுக்குறான். இப்ப ஹியூகா 3 பாயிண்ட் கெயின் பண்றான். அவன் இந்த வாட்டி கையை ரொம்பவே ஃப்ரீயா வச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படியே பால தூக்கி போடுறான். சாகுரா இதை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். என்னடா ஆச்சு இப்ப மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சி கேட்கறான். இல்ல அப்படியே ஆப்போசிட் இது பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷாட் மிஸ்ஸே ஆகாது அப்படினு சொல்றான். அக்யூரேட்டா அதுவும் பாஸ்கெட் குள்ள போய் விழுகுது. இப்போ சரி 57 கிரசகி டைச்சி 62 சொல்லிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் செம்மையா வெறியோட ரெடி ஆகுறான். இசுகியுமே வந்துட்டு ஹியூகா அவன் ட்ராக்குக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் தேவை. சோ என்னோட கான்ட்ரிபியூஷனை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியாவை கரெக்டா போய் மறைச்சிட்டு நிக்கிறான். ஹானமியாவால இவனை தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயுமே போகவே முடியல. பட் இருந்தாலும் ஒரு செகண்ட் அப்படி கிராஸ் பண்ண பாக்குறான். அந்த கேப்ல குரோக்கோ பால தட்டி விட்டுறான். அந்த பால் மறுபடியும் ஹியூகா கைக்கு வருது. ஹியூகா 3 பாயிண்ட் ஷூட் பண்ற மாதிரி வரான். அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் ஜம்ப் பண்ணிடுறான் ஹியூகாக்கு. ஆனா ஹியூகா மறுபடியும் அந்த பால இசுகிக்கே பாஸ் பண்ணி விட்டுறான். இசுகி உள்ள போய் இன்சைட்ல ஒரு பால் ஷூட் பண்றான். அப்ப டோவோ டீமோட கேப்டனுமே வந்துட்டு ஹானமியாவோட ஸ்பைடர் வெப்புக்கு பை பை தாண்டி குரோக்கோ ஃபர்ஸ்ட் பாஸ் மூலமா பிரேக் பண்ணி விட்டான். அப்புறம் ஹியூகாவோட 3 பாயிண்ட் இது எல்லாமே அவனோட வெப்ப கம்ப்ளீட்டாவே பிரேக் பண்ணிடுச்சு. இப்ப சைரின ஸ்டாப் பண்றது முடியாத காரியம் பாத்தீங்களா அப்படினு சொல்றான். அடுத்து கிரிசகி டைச்சில இருந்து மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்றாங்க. அப்ப கோச்சுமே வந்துட்டு ஹாஸ்பிடல்ல கியோஷி கூட பேசினதை நினைச்சு பாக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஹியூகா வந்துட்டு என்ன சொன்னா ஜப்பான்ல பெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவன் எப்பவுமே இந்த மாதிரி போல்டான ஸ்டேட்மெண்ட் தான் பேசுவான் அப்படின்னு ரீகோ சொல்றா. ஆமா எனக்குமே தோணுது எங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கியோஷி சொல்றான். பாரு உனக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ கேக்குறா. இல்ல இதுக்கு பேர் கான்ஃபிடன்ஸ்லாம் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்ஸ் தான். இந்த டீம் கண்டிப்பா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும், அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி சொல்லியிருப்பான். அப்ப கிரிசகி டைச்சி பிளேயர்ஸ் எல்லாம் செம்ம கடுப்போட இருக்காங்க சைரின் டீம் பிளேயர்ஸ் பார்த்து. அதுலயே ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கேன் ஹியூகாவோட அந்த 3 பாயிண்ட்னால கேம் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஆனா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்தது அந்த ஃபேண்டம் 6th மேன் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஹானமியாவை பாக்குறான். ஹானமியா பார்த்தா கொலவெறியோட நின்னுகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அப்படியே பாலையுமே ஹானமியா கிட்ட தான் பாஸ் பண்றான். அப்ப வந்துட்டு ஹானமியா பக்கத்துல குரோக்கோ தான் நின்னுகிட்டு இருப்பான். ஹானமியா தலைக்கு மேல அவன் பால வச்சிருப்பான். இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், இது எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்போ வச்சு நேரா குரோக்கோவை அடிக்கிற மாதிரி வர்றான். பட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல குரோக்கோ அதை கரெக்டா டாச் பண்ணிடுறான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா, நீ மட்டும் இந்த கோர்ட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். எல்லாருமே இப்ப இவன் என்னதான்டா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா இவன் அப்படியே திரும்ப சிரிச்சிட்டு சும்மா லாட்டுக்கு தான்டா பண்ண முட்டா பையல அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் சொன்ன மறு செகண்டே டக்குன்னு குரோக்கோவை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். முன்னாடி ரெண்டு பேரும் அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு இருக்காங்க. பட் அவன் ஓடி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பின்னாடி போறான். எல்லாரும் முன்னாடி ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ற மாதிரி அவன் அப்படியே நின்ன இடத்துல இருந்து பின்னாடி ஜம்ப் பண்ணி ஒத்த கையில அப்படியே பால் அழகா தூக்கி போடுறான். அந்த பால் போய் கரெக்டா பாஸ்கெட் குள்ளேயுமே விழுகுது. நான் எப்போ அக்ரெசிவா விளையாடுவேன், பால படுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தானடா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா எந்த ஒரு ட்ரிக்குமே இல்லாம எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் என்னால ஸ்கோர் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா சொல்றான். இப்போ சைரின் டீம் 69 கிரசகி டைச்சி 70 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். என்னால உங்க ஒருத்தனையுமே அடிச்சு நொறுக்க முடியலன்னு சொல்லிட்டு மட்டும் தான் ஒரே ஒரு வருத்தம். ஆனா இந்த கேம்ல நான் வின் பண்ணி உங்களோட ஹார்ட் ஒர்க் கனவு எல்லாத்தையுமே உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா சொல்றேன். அப்ப குரோக்கோ வந்துட்டு போதும் நிறுத்து, நான் இங்க சூஸ் பண்ணி வந்ததுக்கான காரணமே ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க யாரோட பிளே ஸ்டைலுமே எனக்கு பிடிக்காம தான். அண்ட் உன்னோட பிளே ஸ்டைலும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரி ஆளுங்களால என்னோட சீனியர்ஸ் எங்க எல்லாரோட கனவையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ வழக்கம் போல செம்ம ஃபாஸ்டா ஒரு பால் அவன் மூஞ்சுக்கு நேரா பாஸ் பண்ணி விடுறான். அந்த பால் நேரா காகமி கையில வருது. காகமி வந்த வேகத்துக்கு அப்படியே பால போட்டு புதைச்சிடறான் பாஸ்கெட்டுக்குள்ள. அடுத்துமே வந்துட்டு ஹானமியா கிட்ட அவன் டீம் பிளேயர்ஸ் பாஸ் பண்ண பாக்குறாங்க. பட் அதையுமே உள்ள வந்து நம்ம பிளேயர்ஸ் தடுத்து ஹியூகா ஒரு பால் ஷூட் பண்ணிடுறான். இப்போ கேம்ல இன்னும் வெறும் 30 செகண்ட் தான் இருக்குது. அந்நியார இசுகி மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்றான். அடுத்து ஹானமியா வந்துட்டு ஒரு கடுப்போட பால ஷூட் பண்றான். அது கரெக்டா உள்ள உள்ளாம ரீபவுண்ட் ஆற மாதிரி வெளிய வருது. காகமி செம்ம ஹைட்டா ஜம்ப் பண்ணி அந்த பால புடிங்கிடுறான். அப்படியே அவன் பால புடுங்கின நேரத்துக்கு இசுகி கிட்ட தர இசுகி மறுபடியும் ஹியூகா கிட்ட தர. ஹியூகா கிட்ட ஒரு பிளேயர் நின்னுகிட்டு இருக்கான். அதனால ஹியூகா வந்து டக்குனு குரோக்கோ கிட்ட பாஸ் பண்றான். அவன் குரோக்கோ கிட்ட வரக்குள்ள குரோக்கோ மறுபடியும் ஹியூகா கிட்டே கொடுத்துறான். இவன் இப்படி நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு ஹியூகா அழகா அந்த பால்
பால் அவுட் சைடுல இருந்தே ஷூட் பண்ணிடுறான். சோ இப்போ டைமுமே முடியுது. கியோசாகி டைச்சி அதே 70ல தான் இருக்காங்க. சைரன் டீம் 78 எடுத்து இந்த கேமை வின் பண்ணி வின்டர் கப்புக்கான டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. எல்லாருமே செம்ம சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹியூகா கியோஷி ரெண்டு பேருமே அப்படியே ஒரு ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. ரீகோவுமே வந்துட்டு ஒரு எமோஷனலோட அப்படியே ஆனந்த கண்ணீரோட நின்னுகிட்டு இருக்கா. ஹானமி அப்படியே சேரின் பிளேயர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க நீ தோக்கடிச்சிட்டீங்க சேரின், அப்புறம் கியோஷி நீயுமே தான், நான் பண்ணின எல்லாத்துக்குமே நீ மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே சொல்லிட்டு அமைதியா நிக்கிறா. அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த பையன் ஏதோ திலுமுல்லா பண்ண போறான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் பேசுவேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பாக்காதீங்கடா, நீங்க தான் என்னோட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம பண்ணுன முத ஆளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் இதுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே திருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொலவரியோட தான் நின்னுகிட்டு இருக்கேன். இப்போ அப்ப கூட கியோஷி வந்துட்டு ஹானமியா நீ ஒரு லாஸ்ட் ஷாட் ஒன்னு பண்ண தெரியுமா, அது ரொம்பவே அமேசிங்கா இருந்தது, கண்டிப்பா நம்ம அடுத்துமே எப்பயாவது சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்ட்டு கியோஷி சொல்றான். அப்ப அப்படியே அவமணி என்கிட்ட எந்திரிச்சு போறான். அப்ப மோமோய் வந்துட்டு எங்கடா போற, இன்னும் மிடோரிமாவோட மேட்ச் இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அவன் எப்படியும் கண்டிப்பா தோக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், என்னால இப்ப காத்துக்கிட்டு இருக்கதான் முடியல, அவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி அவமணி லைட்டா அப்படியே ஸ்மைலோட போறான். சோ அதே மாதிரி தான் சுட்டாகோ டீம்ல மிடோரிமா வழக்கம் போல சூப்பராவே ஷூட் பண்ணி அந்த கேம் அசால்ட்டாவே முடிச்சு கொடுக்குறான். சுட்டாகோ டீம் 112 ஆப்பனன்ட் 81 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோ டீம் பிளேயர்ஸ் இந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புறப்ப சாக்குராய் வந்துட்டு அவமணி போறதுக்கு முன்னாடி சிரிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு சொல்றான். அன்னைக்கு அந்த ரிசல்ட் அவன் பார்த்துட்டு சிரிக்காம இருந்தானா தான் அதிசயம், எனக்கும் உண்மையா சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. இப்ப அப்படியே சேரின் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிறப்ப கோச் வந்துட்டு எல்லாருமே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வழக்கம் போல குரோகோவை காணோம், குரோகோவை தேடி காகமி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு வெளியே சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு கோச் சொல்றாங்க. நான் குரோகோவை எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன், என்னால அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது, அது மட்டும் இல்லாம இது இப்பதான் ஸ்டார்ட் ஆகவே செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். எது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கோ, நீ வின்டர் கப்பை மென்ஷன் பண்ணி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோகனை கேக்குறான். ஆமா, இருந்தாலும் நான் அதை மட்டுமே மென்ஷன் பண்ணி சொல்ல வரல, இப்போதைக்கு இந்த வின்டர் கப்ல ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லாருமே கலந்துக்க போறாங்க, இன்க்ளூடிங் ஃபேண்டம் சிக்ஸ்த் மேனான குரோகோ முதற்கொண்டு. அப்ப வெளியே வந்துட்டு குரோகோ மட்டும் தான் தனியா ட்ரிப்ளிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கிளம்ப போறாங்க, முட்டா பையில வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு காகமி மூலையில இருந்து உட்காந்துக்கிட்டு சொல்றான். எதுக்கு அப்படி பேய் மாதிரி வந்து இப்ப பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். இப்ப தெரியுது அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு, என்ன இப்படிதான் ஒவ்வொரு வாட்டி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அது சரியா ஆள் இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். இல்ல என்னால ரொம்ப நேரம் சும்மா உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க முடியல, அதனாலதான் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு குரோகோ சொல்றான். என்ன ரொம்பவே எக்ஸைட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். ஆமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, ஆனா நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சு இப்ப வின்டர் கப்புக்கு போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து என் கை ரொம்பவே நடுங்குற மாதிரி இருக்குது, ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். சரிவா அப்ப அந்த எக்ஸைட்மெண்டோட என் கூட சேர்ந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஈஸே ஒரு பக்கம் அப்படியே அந்த ஸ்டேடியத்தை பாத்துக்கிட்டே போறான். அவமணி வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரோட்ல நடந்து போறான். மிடோரிமா வந்துட்டு அவனோட கையில டேப் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் முரசாக்கி பாரா வழக்கம் போல என்ன கையில ஒரு ஸ்நாக்ஸோட தான் இருப்பான். அண்ட் ஃபைனலி நம்ம கேப்டன் ஆகாஷி வந்துட்டு தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வின்டர் கப் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ்க்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு வாரா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். இந்த பக்கம் காகமி குரோகோ ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. குரோகோ அந்த அளவுக்கு சரியா விளையாட மாட்டானா, அதனால காகமி வந்துட்டு நல்ல எல்லா பாலையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே செம்ம ஸ்பீடா ஓடி வந்து ஹியூகா வந்துட்டு காகமியை ஒரே எத்தி பறக்க விடுறான். அப்படியே இப்ப இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப ஹியூகா வந்துட்டு வாங்க அடுத்து நம்ம வின்டர் கப்பை நோக்கி தான் போக போறோம், தக்காளி நம்ம பாதியில வர எல்லா டீமே அடிச்சு நொறுக்கிட்டு ஜப்பான்ல நம்ம தான் பெஸ்ட் டீம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்ப வர குரோகோ நோ பாஸ்கெட் பால் சூப்பரா போய்கிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க. இது ஜஸ்ட் ட்ரெய்லர் கூட கிடையாது, லைக் ஒரு டீசர் மாதிரி தான். இன்னும் நீங்க ட்ரெய்லரை பார்க்கணும், அப்புறம் மெயின் பிக்சரை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கொலை மாசா இருக்க போகுது, அதுக்கு நான் கேரண்டி. இந்த ஒரு வின்டர் கப் வார அப்படியே எல்லாரும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.